இந்தியா பூட்டான் உறவை வலுப்படுத்தும் விதமாக அந்நாட்டிற்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பயணம் மேற்கொள்கிறார். நவம்பர் 2 வரை தொடரும் அவரது சுற்றுப்பயணம் இரு நாடுகளின் நிதி மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்குடன் அமைகிறது. பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நாம்ஜியால் வாங்சுக் பிரதமர் ஷெரிங் டோப்கேவை நிர்மலா சீதாராமன் சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்தும் வழிகளை விவாதிக்க உள்ளார். இந்த பயணம் பரஸ்பர மரியாதை மற்றும் பிராந்திய செழிப்பில் வேரூன்றிய இந்தியா பூட்டான் உறவை வலுப்படுத்துகிறது என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சீனாவுக்கு விதிக்கப்பட்டு வந்த வரியை 57% 47% அமெரிக்கா குறைத்துள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்தித்த நிலையில் முக்கிய முடிவுகள் எட்டப்பட்டுள்ளன. இதன் பிறகு அமெரிக்கா திரும்பும் வழியில் ஏர்போர்ஸ் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் சீன அதிபருடனான இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். விரைவில் இரு நாடுகளுக்கிடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் கூறினார். அமெரிக்காவிலிருந்து சோயாபீன்ஸ் இறக்குமதி செய்ய சீனா ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அரிய வகை கனிம விவகாரங்களிலும் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். சீன அதிபருடனான பேச்சுவார்த்தை மிகச்சிறப்பாக அமைந்ததாக ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இருதரப்புக்கும் கடந்த சில மாதங்களாகவே வணிக யுத்தம் இருந்து வந்த நிலையில் தென்கொரியாவின் பூசன் நகரில் இச்சந்திப்பு சுமார் 100 நிமிடங்கள் நடைபெற்றது. இச்சந்திப்பு எப்படி இருந்தது என 1 முதல் 10 எண்களுக்குள் மதிப்பெண் கொடுக்க சொன்னால் 12 மதிப்பெண்களை தருவேன் என ட்ரம்ப் கூறினார். அடுத்த ஆண்டு சீனா செல்ல உள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். அமெரிக்கா சீனா வணிக யுத்தம் இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்த நிலையில் இந்த சந்திப்பு உலகளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பட்டியலின மக்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் மீது தமிழ்நாடு SC/ST ஆணையம் சட்ட நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. தனியார் தொலைக்காட்சி விவாதத்தில் பேசிய கோவை சத்தியன் பட்டியலின மக்களை கேலியாக குறிப்பிடும்படியான வார்த்தைகளை கூறியுள்ளார். அதை குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ள ஆணையம் கோவை சத்தியனின் பேச்சு வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றம் என்றும் ஆணையத்தின் சிறப்பு அமர்வு தாமாக முன்வந்து சத்தியன் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளது. நகராட்சி நிர்வாக பணி நியமனங்களில் நடந்த முறைகேடு குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் 2538 பேரை நியமிக்க தலா 35 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதில் தமிழக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என எதிர்பார்க்க முடியாது என்பதால் CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழா நாளை தொடங்குகிறது. இன்றைய தமிழ்நாட்டை மட்டுமின்றி தெற்காசிய பகுதிகள் முழுவதையும் ஒரு குடையின் கீழ் ஆண்ட தமிழ் பேரரசர் ராஜராஜ சோழனின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் ஐப்பசி சதய நட்சத்திரம் அன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு 1040வது சதய விழா நாளையும் நாளை மறுநாளும் நடைபெற உள்ளது. இதற்காக தஞ்சை பெரிய கோயில் வளாகத்தில் விழா ஏற்பாடுகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. சதய விழாவை முன்னிட்டு நவம்பர் 1ஆம் தேதி தஞ்சை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 29,455 தூய்மை பணியாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்க சென்னை மாநகராட்சி தனியாரிடம் ஒப்பந்தம் கோரியுள்ளது. முன்னதாக சென்னையின் தூய்மை பணியாளர்களுக்கு விலையில்லா உணவு வழங்கப்படும் என்று சமீபத்தில் தமிழக அரசு ஆணை வெளியிட்டது. இந்நிலையில் ஃபுட்ஸ்விங் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திடம் 3 ஆண்டுகளுக்கு 180 கோடியே 27,36,000 மாநகராட்சி ஒப்பந்தம் போட்டுள்ளது. 512 இடங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெங்களூருவில் தெருக்களில் குப்பை வீசுவோருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஹைடெக் சிட்டி என அழைக்கப்படும் பெங்களூருவில் வீடுகளுக்கு முன்பாக குப்பைகளை கொட்டும் பழக்கம் அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்கும் விதமாக தெருக்களில் குப்பைகளை வீசிய சுமார் 200 வீடுகளின் முன்பு திடக்கழிவு மேலாண்மை நிறுவன ஊழியர்கள் மீண்டும் குப்பைகளை கொட்டி எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
பெங்களூருவில் தனது வைஃபை யூசர் நேம் பெயரை பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என வைத்திருந்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பெங்களூரு அருகே ஆனேக்கல் பகுதியைச் சேர்ந்த ஒருவர் பாகிஸ்தானை புகழ்ந்து யூசர் நேம் வைத்துள்ளதாக பஜ்ரங் தளம் அமைப்பினர் காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பெங்களூருவில் பீனியா பகுதியில் சட்டவிரோதமாக வசித்த 12 பாகிஸ்தானியர் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. திருச்செங்கோடு அருகே லாரியின் டயர் வெடித்து டீசல் டேங்கில் தீ பற்றியதால் லாரி முழுமையாக எரிந்து சேதமானது. திருச்செங்கோடு நீதிமன்ற வளாகம் எதிரே டீசல் அடிப்பதற்காக நிறுத்தப்பட்ட 12 சக்கர டாரஸ் லாரியில் திடீரென டயர் வெடித்து டீசல் டேங்கில் தீ பற்றியது. லாரி முழுவதும் பரவிய தீ அருகிலிருந்த கடைகள், இருசக்கர வாகனங்களையும் எரித்து சாம்பலாக்கியது. இதையடுத்து 3 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுப்படுத்தினர். இந்த விபத்தில் சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் எரிந்து சேதமாகின. இரவில் நிம்மதியான தூக்கம் வருவதற்கு 4 விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். நாள் முழுவதும் அமர்ந்திருப்பதை தவிர்த்து அதிகம் நடப்பது, உடல் உழைப்பை அதிகரிப்பது போன்றவற்றை செய்தால் இரவில் நல்ல தூக்கம் வரும் என தெரிவித்துள்ளனர். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சுற்றுப்புற மின் விளக்குகளின் ஒளியை குறைக்க வேண்டும் என்றும், படுக்கைக்கு செல்வதற்கு 3 மணி நேரத்திற்கு முன்பே மொபைல், டிவி போன்ற திரைகளை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். இரவு உணவை சீக்கிரமாக முடித்துவிட்டு 20 நிமிடங்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடியுள்ளதால் ஏர் இந்தியா நிறுவனம் இதுவரை சுமார் 4000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பை சந்தித்துள்ளதாக அதன் தலைமைச் செயல் அதிகாரி கேம்பல் வில்சன் தெரிவித்துள்ளார். இந்த வான்வெளி தடை காரணமாக ஐரோப்பியா மற்றும் வட அமெரிக்க நாடுகளுக்கு இயக்கப்படும் விமானங்கள் மிகவும் நீளமான மாற்று வழித்தடங்களில் இயக்கப்படுகின்றன. இதனால் அதிகப்படியான எரிபொருள் செலவு மற்றும் செயல்பாட்டு சிக்கல்கள் ஏற்பட்டு ஏர் இந்தியாவின் நிதி நெருக்கடி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தானில் நடக்கும் புகழ்பெற்ற புஷ்கர் கால்நடை கண்காட்சியில் வெறும் 16 அங்குல உயரம் கொண்ட உலகின் மிகச்சிறிய புங்குனூர் இன பசுக்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. ஆந்திர பிரதேசத்தின் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த புங்குனூர் பசுக்கள் அழிந்து வரும் அரிய வகை இனமான இந்த பசு கண்காட்சியின் முக்கிய ஈர்ப்பாக உள்ளது. இந்த குட்டி பசுகள் ஒரு நாளுக்கு 3 to 5 லிட்டர் வரை பால் தருபவை. அசாமின் ஜெலேஹவுகான் பகுதியில் மறைந்த பிரபல கலைஞர் ஜூபின் கர்க்கின் பாடலுக்கு யானைக்குட்டி ஒன்று நடனமாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. ஜூபின் கர்க் சமீபத்தில் சிங்கப்பூரில் உயிரிழந்த நிலையில் அவருக்கு பலரும் தங்கள் மரியாதையை பல்வேறு விதமாக செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவரது ஆத்மார்த்தமான பாடல் ஒன்று பின்னணியில் ஒலிக்க யானைக்குட்டி ஒன்று தனது தும்பிக்கையை வேகமாக அசைத்தபடி நடனமாடியுள்ளது. பாடலின் இசைக்கு ஏற்ப யானை நடனமாடியதை அங்கிருந்தவர்கள் சிலர் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இந்த காட்சிகள் இணையத்தில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி பலரின் இதயங்களையும் கவர்ந்தது. வால்பாறை அருகே மலை கிராமத்தில் நடைபெறவுள்ள திருமண நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை அக்கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து செய்து வருகின்றனர். கோவை மாவட்டம் வால்பாறை சுற்றுவட்டார வனப்பகுதியில் பழங்குடியின மக்கள் வசிக்கும் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இந்த நிலையில் கல்லார் தெப்பக்குளமேடு கிராமத்தில் வசிக்கும் நபருக்கு வரும் 2ஆம் தேதி திருமணம் நடைபெறுகிறது. திருமண நிகழ்வுக்கு அனைவரும் சிரமமின்றி வருவதற்காக வனப்பகுதி வழியாக கிராமத்திற்கு செல்லும் மண் பாதையை தூய்மைப்படுத்தும் பணியில் பழங்குடியின மக்கள் ஒன்றிணைந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஒருவருக்கு திருமணம் என்றாலோ அல்லது உடல்நலம் சரியில்லை என்றாலோ அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த குடும்பத்திற்கு உதவி செய்து அவர்களை மேம்படுத்துவது இந்த கிராம மக்களின் கலாச்சாரமாக உள்ளது. நிறைய பேர் வர்றவங்க வண்டியிலையும் வருவாங்க, நடந்து வருவாங்க. அப்போ அட்டைப்பூச்சி இருக்கும், நிறைய சேறு சகதியாக இருக்கும். அதில் அவங்க கஷ்டப்பட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கள் ரோடையும் கிளீன் பண்ணி இங்கே கல்யாண வீட்டில் எந்த வேலையாக இருந்தாலும் எல்லாரும் ஒத்துமையாக செய்வோம். அது இப்போ மட்டும் இல்லை, எங்களோட பெரியவங்க முன்னோர்கள் காலத்திலிருந்தே
எங்களோட கலாச்சார வழிமுறைகளில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எந்த வேலையாக இருந்தாலும் செய்வோம். வனப்பகுதியில் கிடைக்கும் மூங்கில் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு திருமண வீட்டின் முன்பு பந்தல் அமைப்பது, தோரணங்கள் கட்டுவது, சுவற்றில் வண்ணம் தீட்டுவது போன்ற வேலைகளையும் செய்து வருகின்றனர். அமெரிக்க எல்லையை சட்டவிரோதமாக கடக்க முயற்சிக்கும் இந்தியர்கள் எண்ணிக்கை இந்த ஆண்டில் 62% குறைந்துள்ளது. அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்புத்துறை தரவின்படி 2024-25 நிதியாண்டில் 34,146 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 2023 ஆண்டில் இது 90,415 இருந்தது. எல்லை கட்டுப்பாடுகள் கடுமையடைதல், சட்டவிரோத பயணத்தின் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வு மற்றும் ஆட்கடத்தல் முகவர்களின் எச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக இந்த சரிவு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மூச்சுத்திணறல் பிரச்சனையை கட்டுப்படுத்த உலக சுகாதார நிறுவனம் அளித்துள்ள பரிந்துரைகளை பின்பற்ற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். வாய் வழியாக மூச்சை வெளியிடும் போஸ்ட்-லிப் பிரீத்திங் போன்ற நுரையீரலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் பயிற்சிகளை செய்யலாம் என தெரிவித்துள்ளனர். மேலும் பாட்டு பாடுவது சுவாச கட்டுப்பாட்டை மேம்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தியானம் செய்வதனால் மூச்சுத்திணறலால் ஏற்படும் பதற்றத்தை குறைக்க முடியும் என தெரிவிக்கின்றனர். இந்த வழிமுறைகளுடன் சீரான உணவு, நடைபயிற்சி போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவதும் சுவாச ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமானவை என நிபுணர்கள் கூறுகின்றனர். இரண்டாம் உலகப் போரின் போது நாஜி துன்புறுத்தல்களில் தப்பி பிழைத்தோருக்கான நலத்திட்ட உதவியாக அடுத்த ஆண்டில் 8,400 கோடி ரூபாய் ஒதுக்க ஜெர்மனி அரசு முடிவு செய்துள்ளது. நீண்டகால மருத்துவ மற்றும் வீட்டு தங்குமிடம் பராமரிப்பு தேவைப்படுகிறது என அரசு தெரிவிக்கிறது. தற்போது வயதான நிலையில் உள்ள உயிர் பிழைத்தோரில் பலர் சுகாதார பிரச்சினைகள், மனநிலை பாதிப்புகள் மற்றும் உடல் இயலாமைகள் அதிகரித்துள்ளதால் கூடுதல் பராமரிப்பு தேவையாகியுள்ளதாக கூறியுள்ளது. இந்த உதவித்தொகை அவர்களின் மருத்துவம், வீட்டுச் சேவைகள் மற்றும் தினசரி வாழ்க்கை ஆதரவு நடவடிக்கைகளுக்காக செலவிடப்படும் என ஜெர்மனி அரசு அறிவித்துள்ளது. பெங்களூரிலிருந்து சேலத்திற்கு இயங்கிக் கொண்டிருந்த ரயில்வே பாதையின் அடியில் புதிய தொழில்நுட்பம் மூலம் 6 வழிச்சாலைக்கான பாலத்தை வெற்றிகரமாக அமைத்து சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவையும் தமிழ்நாட்டின் ஓசூர் நகரத்தையும் இணைக்கும் வகையில் 6 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் கெலமங்கலம் பகுதியில் உள்ள ரயில்வே பாதையின் அடியில் 17 மீட்டர் அகலத்திற்கு புதிய தொழில்நுட்ப முறையில் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் சிறப்பு என்னவென்றால், நாள்தோறும் 50 ரயில்கள் இந்த ரயில் பாதையில் சென்று வரும் நிலையில் பாலம் அமைக்கும் பணியின் போது ஒரு நாள் கூட ரயில்கள் சேவை நிறுத்தப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் வெறும் 41 நாட்களிலேயே இந்த முழு பாலத்தையும் தேசிய நெடுஞ்சாலை நிறுவனம் மற்றும் மாண்டே கார்லோ லிமிடெட் நிறுவனம் இணைந்து கட்டி முடித்துள்ளன. இந்த சாதனையை ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டு மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு அங்கீகரித்து சான்று வழங்கியுள்ளது. மேலும் சாதனையை நிகழ்த்திய நிறுவனத்தாருக்கு கிருஷ்ணகிரி ஆட்சியர் சார்பில் சான்று மற்றும் கேடயமும் வழங்கப்பட்டது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் புதிதாக பிறந்து 3 நீர் யானை குட்டிகளில் ஒன்று பொதுமக்கள் பார்வைக்கு விடப்பட்டுள்ளது. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 2500க்கும் மேற்பட்ட உயிரினங்கள் உள்ளன. இந்த பூங்காவில் 6 பெண் 2 ஆண் என 8 நீர் யானைகள் உள்ளன. த்ரிஷா என்கிற நீர் யானை சமீபத்தில் ஒரு குட்டியை ஈன்றது. கடந்த 4 மாதங்களில் கலா, பிரகதி என்ற நீர் யானைகளும் 2 குட்டிகளை ஈன்றுள்ளன. புதிதாக பிறந்த குட்டியை வண்டலூர் பூங்காவுக்கு வரும் பார்வையாளர்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர்.